ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக மாற்றி வச்ச நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது தக்காளி செடி. இது நல்லா ஓரளவு ஹைட் எடுத்து வளர்ந்துருச்சு. அது மாதிரி கருவேப்பிலையும் நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய துளிர்கள் வச்சுருக்கு. இது கத்திரிக்காய் செடி. இதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட் வச்சுருக்கு. துளிர்களும் நல்லா வருது. ஒரே ஒரு செடி மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே நின்றுட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு கருவேப்பிலை செடி. இதுவும் நல்லா 3 கிளைகள் இருக்குது. இதில் நல்லா புஷியாக இருக்குது. நல்லா இதோட வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்குது. தொட்டியில் வச்சதை விட நிலத்தில் வச்சது கொஞ்சம் ஓரளவு நல்ல வளர்ச்சி இருக்குது. இது இன்னொரு கத்திரிக்காய் செடி. இதுவும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வருது. ஓரளவுக்கு நல்லா ஹைட்டு வச்சுருக்கு. நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஓரளவுக்கு இப்போ அழைச்சி வந்துடும் நினைக்கிறேன். இது நிலத்தில் கொண்டு வச்சது. கீழே எப்படி இலைகள் பெருசு பெருசாக இருப்பாங்க, ஏதோ பூச்சி கடிச்சிருக்கு. இது மாதிரி தக்காளி எவ்வளோ ஹைட் வச்சுருக்கு பாருங்கள். மேலே உள்ள தொட்டி இதுவும் ஒன்று போல தான் வச்சது தக்காளி நாற்று. இது இன்னொரு நாற்று மேலேருந்து கீழே கொண்டு வந்து வச்சேன். கத்திரிக்காய் நாற்று தான். இதுவும் கத்திரிக்காய் நாற்று தான். ஒரு 3 கத்திரிக்காய் நாற்று கீழே இருக்குது. ஒரு தக்காளி நாற்று இருக்குது. பார்ப்போம். தொட்டியில் வச்சதை விட இதில் வளர்ச்சி அதிகமாக தான் இருக்குது. பார்ப்போம் காய்கள் எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். எப்போவுமே தொட்டியை விட நிலத்தில் வச்சா அதில் உள்ள சத்தை உறிஞ்சிக்கிட்டு மண்ணில் உறிஞ்சிக்கிட்டு நல்லா செழிப்பாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.